கூட்டிக் கொண்டு போனார். வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். பல நாட்கள் ஆலயத்திற்கு போனேன். ஆனால் ஞானஸ்நானம் எடுக்காமலே இருந்தேன். ஒரு நாள் அந்த போதகர் என்னை பார்த்து சொன்னார், தம்பி, நீண்ட நாள் ஆலயத்துக்கு வர்றீங்க, ஞானஸ்நானம் எடுக்கலையே. நான் சொன்னேன், ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னேன். அவர் சொன்னார், நான் தானே கொடுக்குற, உனக்கு என்ன கஷ்டம்? நான் சொன்ன ஒரு வார்த்தை, சாப்பாடு இல்லாமல் இருப்பேன், சினிமா இல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நீ ஞானஸ்நானம் எடு தம்பி, ஆண்டு எல்லாம் பார்த்துப்பார். 30/8/1970. திரும்ப சொல்லுகிறேன், 30/8/1970 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி 1970ஆம் ஆண்டு கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றேன். காலம் சென்ற சிஸ்டர் சாராள் நௌரோஜி எனக்கு ஸ்டீவன் தேவகுமார் என்று பெயரிட்டு காலம் சென்ற பாஸ்டர் நாதன் அவர்கள் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். தொடர்ந்து அந்த ஆலயத்திற்கு நான் போக ஆரம்பித்தேன். நான் இருப்பது மண்ணடி. நான் அங்கே போவது நடந்தே போவேன். போக்குவரத்திற்கு வசதி இல்லை, திரும்ப நடந்தே வருவேன். 49 ஆண்டுகள் ஆனது அந்த தேவமனிதனுடைய வார்த்தையை இன்றைக்கும் நான் நினைவு கூறுகிறேன். இதுவரையும் சின்ன திரையிலும் பார்த்ததில்லை, பெரிய திரையிலும் பார்த்ததில்லை. என்றைக்கு ஆண்டு ஏற்றுக்கொண்டேனோ எண்ணங்கள் மாறிற்று, சுபாவங்கள் மாறிற்று, ஆசைகள் மாறிற்று, விருப்பங்கள் மாறிற்று, பாதைகள் மாறிற்று, என் பயணங்களும் மாறிற்று. அதுதான் கிறிஸ்து கொடுக்கிற புது வாழ்வு. அன்பானவர்களே, கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜியன், இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப். என்றைக்கு ஆண்டவரை அர்ப்பணித்தேனோ எண்ணங்கள் மாறிற்று, சுபாவங்கள் மாறிற்று. அன்றைக்கு திரைப்படத்துறை இருந்த அத்தனை பேரும் நான் விலகவில்லை, அவர்களாக விலகிவிட்டார்கள். அதைவிட ஒரு பெரிய சமாதானம், அதைவிட ஒரு பெரிய சந்தோஷம். அன்றைக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியும், சினிமா இல்லாமல் இருக்க முடியாது. நினைவிருக்கிறது, ஒரு சினிமா திரைப்படத்திற்கு காலை 5 மணிக்கு போய் நான் தியேட்டரில் நின்று உடம்பெல்லாம் சிவந்து வந்தேன். அந்த படம் பேரே சிவந்தமன், உடம்பெல்லாம் சிவந்து வந்தேன். அப்படி ஒரு பைத்தியம். ஆனால் இன்றைக்கு 49 ஆண்டுகள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது சுயத்தால் வராது, அறிவால் வராது, திறமையால் வராது, தேவன் கொடுக்கிற கிருபையால் மட்டுமே. when you give something to God, he will take over you. எதை அவர் கரத்தில் கொடுக்கிறோமோ அந்நாள் வரை அதை அவர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். உங்களால் முடியாது, அவரால் முடியும். எல்லாம் சொல்லுகிறார்கள், என்னால் முடியாது, குடியை விட முடியவில்லை, புகையை விட முடியவில்லை. இல்லை அன்பானவர்களே, நான் ஒரு சாட்சி. 49 ஆண்டுகள் அதில் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். இதற்கு என் குடும்பம் சாட்சி, என் பிள்ளைகள் சாட்சி, என் மனைவி சாட்சி. 49 ஆண்டுகள் அந்த எண்ணம் கூட வரவில்லை. ஏனென்றால் எண்ணங்கள் மாறிற்று, ஆசைகள் மாறிற்று, விருப்பங்கள் மாறிற்று. அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர், மாறாதவர் ஆனால் மாற்றுகிறவர். இப்படி காலங்கள் ஓடிக்கொண்டிருந்த போது பக்கத்தில் ராயபுரம்